தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதை சொல்லும் திறனால் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கியவர் ஆர் பார்த்திபன். கடைசியாக டீன்ஸ் படத்தை இயக்கி நடித்த அவர் வில்லன் முதல் குணச்சித்திரம் வரை பல்வேறு வேடங்களில் தனது திறமையை நிரூபித்துள்ளார். ஆனால் அவரது சினிமா பயணத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறது. தனது முதல் படமான புதிய பாதைக்காக இசையமைப்பாளராக இளையராஜாவை இணைக்க வேண்டும் என்பதே பார்த்திபனின் கனவு. ஆனால் அந்த கனவு நனவாகவில்லை. இதற்கு பின்னால் இருந்தவர் அவரது குருநாதர் கே பாக்யராஜ். பாக்யராஜிடம் உதவியாளராக இருந்த பார்த்திபன் கதையை கேட்டதும் நானே இசையமைக்கிறேன் என்று கூறிய அவரிடம் என் முதல் படத்திற்கு இளையராஜா தான் இசையமைக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். இதனை ஒரு கண்டிஷனாக எடுத்துக்கொண்ட பாக்யராஜ் பார்த்திபனையும் இன்னொருவரையும் இளையராஜாவிடம் அனுப்பினார். அடுத்து நடந்தது அதிர்ச்சிதான். இருவரும் மாறி மாறி இளையராஜாவின் காலில் விழுந்து கேட்டாலும் அவர் சம்மதிக்கவில்லை. நீயும் ஒரு ஹார்மோனியம் வாங்கி வைத்து நீயே இசையமைப்பு என்று நேராக மறுத்துவிட்டார். அதற்கும் மேலாக பாக்யராஜை மீறி யாரும் இசையமைக்க கூடாது என்ற எண்ணத்திலேயே அவர் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பார்த்திபன் ஒரு பெரிய முடிவை எடுத்தார். நான் வாழ்நாளில் இசையமைக்க மாட்டேன் என்று உறுதியளித்தார். இன்று வரை அந்த வார்த்தையை காப்பாற்றி வரும் பார்த்திபன் தனது நேர்மையால் இன்னும் உயர்ந்து நிற்கிறார். இறுதியாக புதிய பாதை படத்திற்கு சந்திரபோஸ் இசையமைத்தது குறிப்பிடத்தக்கது. ஒரு கனவு நனவாகவில்லை, ஆனால் ஒரு மனிதனின் வார்த்தை வாழ்நாளே ஆகிவிட்டது.